2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர்ற சூழல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியோட முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காரு. இத அரசியல் வட்டாரங்கள் ரொம்ப முக்கியமா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதிமுக சொல்றது என்னன்னா, மக்கள் நலனே தங்களோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லி இந்த முதல் கட்ட வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா குலவிளக்கு திட்டம் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது மூலமா எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாசம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த பணம் நேரடியா குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலேயே போடப்படும்னு சொல்லிருக்காங்க. அடுத்த முக்கிய விஷயம், நகர பேருந்துகள்ல ஆண்களுக்கும் இலவச பயணம். ஏற்கனவே பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் இருக்குது, அது தொடர்ந்து செயல்படும். அதோட சேர்த்து இனிமே ஆண்களுக்கும் நகர பேருந்துகள்ல கட்டணமில்லா பயணம் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. வீட்டு வசதி பற்றியும் பெரிய அறிவிப்புகள் இருக்கு. அம்மா இல்லம் திட்டம், இந்த திட்டம் மூலமா கிராமப்புறங்கள்ல சொந்த வீடு இல்லாதவங்களுக்கும் அரசு இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும். அதே மாதிரி நகர பகுதிகளில் வீடு இல்லாதவங்களுக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி இலவசமா வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பட்டியலின மக்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பும் இருக்கு. ஒரே குடும்பத்துல இருக்கிற மகன்கள் திருமணமாகி தனி கொடுத்தனம் போறப்போ அரசே அவங்களுக்கு இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும்னு அறிவிச்சிருக்காங்க. வேலைவாய்ப்பு திட்டம் பற்றி பேசினா, இப்ப இருக்கிற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களா உயர்த்தப்படும்னு அதிமுக வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதனால கிராமப்புற மக்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதோட சேர்த்து 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். இதுக்கு 25,000 ரூபாய் மானியமும் கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. பொங்கலுக்கு பெண்களுக்கு நல்ல செய்தி வரும்னு திமுக சொன்ன பின்னணியில அதிமுக இந்த முதற்கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டிருப்பது அரசியல் ரீதியா முக்கியமா பார்க்கப்படுது. குறிப்பா மாசம் 2000 ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு அதிக கவனத்தை ஈர்த்திருக்குது. மொத்தமா சொல்ல போனா 2026 தேர்தலுக்கான அரசியல் களம் இப்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது முதல் கட்டம் தான். அடுத்தடுத்து இன்னும் நிறைய அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. நன்றி, வணக்கம்.